ஹாய் ஆல். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா ரைட் த்ரூ கேட்ச். ஓகே, ஸோ இது ஒன் ஆஃப் தி டிஃப்ரெண்ட் மெக்கானிசம் இன் கேட்சிங். ஸோ இன்னைக்கு நம்ம சிஸ்டம் டிசைனிங்கில் நம்ம இன்னைக்கு இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ சர்வர் வந்து டைரெக்டாக கேட்சில் தான் டேட்டாவை ரைட் பண்ணும். கேட்ச் வந்து டிபியில் போய் ரைட் பண்ணும். ஓகே, ஸோ சர்வர்லேருந்து டேட்டா வந்து கேட்சில் போய் ஃபஸ்ட்டு ரைட் ஆகும். அண்ட் தென் கேட்ச் என்ன பண்ணுன்னா, கேட்ச் இந்த சென்ஸ் லைக் ரெட்டிஸ் ஆர் மெம் கேட்ச் ஆர் வல்கி ஆர் சம்திங், அது வந்து டிபியில் போய் அப்டேட் பண்ணும். ஸோ இதான் மேட்டர். ஓகே, ஸோ இதுதான் ரைட் த்ரூ கேட்ச். ஸோ இங்கே ஒரு ரைட் ஆப்ரேஷன் நடக்குது, ரைட் த்ரூ கேட்ச் வழியாக டிபிக்கு ரைட் ஆகுது. ஓகே, ஸோ இதான் மேட்டர். ஸோ இனிஷியலாக டிபி பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்கும். அண்ட் தென் கேட்ச் தான் ஃபஸ்ட்டு பாப்புலேட் ஆகும். கேட்ச்லேருந்து அப்புறம் டிபிக்கு வந்து டேட்டா பாப்புலேட் ஆகி கொண்டு போகும். ஓகே, ஸோ இதுதான் இந்த ஃப்ளோ. ஸோ இது நம்ம எப்படி ட்ரை அவுட் பண்ணலாங்கன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ரெண்டு ரிசோர்ஸ் தேவை. ஒன்று வந்து கேட்ச் அண்ட் தென் இன்னொன்று டிபி. ஓகே, ஸோ அந்த ரெண்டு ரிசோர்ஸை நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நான் ஆல்ரெடி வந்து என்ன பண்ணி வச்சுருக்கேன்னாக்கா, ஒரு டாக்கர் கம்போஸ் ஃபைல் எழுதி வச்சிருக்கேன். ஸோ இதுலேயே நான் என்ன பண்ணிக்கணும்னா ரெட்டிஸ் கியர்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் தென் இங்கேயும் MongoDB கண்டெய்னர் தான் யூஸ் பண்ணுறேன். ரெட்டிஸ் கியர்ஸுங்கிறது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான அப்ரோச்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஏதாச்சும் ஒரு பைத்தான் ஃபைல் எக்ஸிக்யூட் பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்கள் கஸ்டமைஸராக நீங்கள் ரன் பண்ணணும் அப்படிங்கிற அப்படிங்கிற விஷயத்துக்கு இந்த ரெட்டிஸ் மாடுங்கிற அந்த லைப்ரரி இந்த இமேஜ் எடுத்து நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி மற்ற வேல்கியாக இருக்கட்டும், இல்லாட்டினா மெம்கேட்சாக இருக்கட்டும், ஸோ அதில் எல்லாமே இம்ப்ளிமெண்டேஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் இன்னைக்கு நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, நம்மளுக்கு இந்த கான்செப்ட் நம்மளுக்கு புரியணும். ஓகே, ஸோ அதுதான் நம்மளுக்கு இன்னையோட நோக்கம். ஸோ அதை நம்ம என்னங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த டாக்கர் கம்போஸ் ஃபைலை ஃபஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணிப்போம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ எந்த கண்டெய்னர் ரன் ஆகலை. ஸோ இப்போ நான் அந்த ஃபோல்டருக்குள்ளே தான் இருக்கேன். இந்த அகைன் இந்த சோர்ஸ் கோட் எல்லாமே கிட்டப்பில் இருக்குது. ஸோ அந்த லிங்க் நான் இதை ஷேர் பண்ணுறேன். அண்ட் தென் வி ஹேவ் ஏ பிளாக் ஃபார்மட்டும் இருக்குது. ஸோ நான் அதையுமே ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ட்ரை அவுட் பண்ணுங்கள். ட்ரை அவுட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்கும். ஓகே, ஸோ யா டாக்கர் கம்போஸ் -d. ஓகே, ஸோ இப்போ எனக்கு ரெண்டும் கிரியேட் ஆகணும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ரெண்டு கண்டெய்னர் ரன் ஆகுது, சிறப்பாக ரன் ஆகுது. ஃபைன், வெல் அண்ட் குட். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து டாக்கர் லாக்ஸை நான் போட்டு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ அந்த அந்த ரெட்டஸ் கண்டெய்னரில் எனக்கு என்னென்ன நடக்குதுங்கிறது எனக்கு தெரியணும். ஓகே, ஸோ அதே மாதிரி இங்கே நான் இன்னொன்று பண்ணிக்கிறேன். ஸோ ரெட்டிஸ் சிஎல்ஐயை நான் போட்டு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து கீஸ் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ எனக்கு எல்லாமே எம்டியாக தான் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ எனக்கு டிபியும் ரன் ஆகும். ஸோ இப்போ டிபியும் பார்த்தீங்கன்னாக்கா இது எம்டியாக தான் இருக்குது. ஓகே, ஸோ இங்கே டெஸ்டிங்காக நான் என்ன பண்ணுறேன்னாக்கா, டெஸ்ட் டிபி அண்ட் தென் டூ டூஸ். ஸோ இந்த நேமில் தான் நான் கான்ஃபிகர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் இதை யூஸ் பண்ணுறேன். அகைன் நீங்கள் உங்களோட யூஸ் கேஸை பொறுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டேட்டா எம்டியாக தான் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே நான் வந்து ஒரு content.py ஒன்று வச்சுருக்கேன். ஸோ இதுதான் உங்களுக்கு அது வந்து யூஸ் பண்ணிக்க போகுது. அந்த ரெட்டிஸ் கியர்ஸ் வந்து இந்த பைத்தான் ஃபைல் தான் எடுத்து யூஸ் பண்ணிக்க போகுது. ஸோ என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கா, நான் கொடுக்குற வேல்யூவை அப்படியே எடுத்து கொண்டு போய் நீ டிபிலேயே ரைட் பண்ணிக்கோ அப்படிங்கிறது தான் இந்த இது. ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு எப்படி உள்ளே போய் உட்காரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த ஸ்கிரிப்டில் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இந்த ஸ்கிரிப்ட் மூலியமாக தான் இன்னோஜிஎஸ் ஸ்கிரிப்ட் மூலியமாக தான் அந்த பைத்தான் ஃபைலை கொண்டு போய் நான் அதுக்குள்ளே போய் உட்கார வைக்கிறேன். இதுக்குள்ளே ரெடிஸ் கேஸ்க்குள்ளே போட்டுறேன். ஸோ அதுக்கப்புறமா தான் அதுக்கு தேவையான இன்ஸ்டாலேஷன்ஸ் எல்லாமே நடக்கும். அண்ட் தென் ஃபர்தர் ஆப்ரேஷன்ஸ் நம்மளுக்கு தெரியும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறேன், ஓகே இப்போ எனக்கு இது வந்து ரெடிஸ் லாக்ஸும் இங்கே ஓடிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கீஸும் எம்டியாக தான் இருக்குது. வெல் அண்ட் குட், ஃபைன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரைட் த்ரூ உள்ளே போயிட்டேன். ஓகே, ஸோ இந்த ஃபஸ்ட்டு என்னுடைய அந்த பைத்தான் ஸ்கிரிப்டையும் நான் உள்ளே கொண்டு போய் என்ன போடுறேன். ஸோ இப்போ நான் என்ட்ரி தட்டின உடனே எனக்கு இங்கே வந்து எனக்கு தேவையான பேக்கேஜஸ் எல்லாமே இங்கே இன்ஸ்டால் ஆகுது. பைமோங்கோ, எஸ்கியூஎல் ஆல்மி, என்னென்ன பேக்கேஜஸ் எல்லாம் வேணுமோ எனக்கு எல்லாமே இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. வெல் அண்ட் குட், ஃபைன். இது எல்லாமே நடக்கட்டும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எல்லா செட்டப்பும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, எனக்கு வந்துருச்சு. ஸோ இங்கேயும் நம்மளுக்கு வந்து செட்டப் கம்ப்ளீட்டட்னு வந்துருச்சு. சூப்பர். ஸோ நவ் இப்போ நம்ம அந்த test.py
ஸோ இதில் என்ன பார்த்தீங்கன்னாக்கா வெறுமனே ஜஸ்ட் நான் அந்த ரெட்டிஸை இம்போர்ட் பண்ணிவிட்டு அண்ட் தென் அதுக்குள்ளே போய் சம் டூ டிஸ்கிரிப்ஷன் மட்டும் நான் போட போகிறேன். அவ்வளவுதான், வேறு எதுவுமே கிடையாது. இந்த ரெட்டிஸில் தான் நான் ஸ்டோர் பண்ணுறேன் இத்தனைக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வேறு எதுலேயுமே நான் ஸ்டோர் பண்ணுறதும் இல்லை. ஸோ நான் ரெட்டிஸில் தான் அந்த கமாண்டை நான் போட போகிறேன். இங்கே நான் வந்து MongoDB எங்கேயுமே நான் யூஸ் பண்ணல. ஓகே, ஸோ ஐ வில் ஜஸ்ட் ரன் இட் பைத்தான் test.py. ஸோ ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி அகைன் நான் இங்கேயும் காமிச்சிக்கிறேன், இங்கேயும் டேட்டா எதுவும் கிடையாது. இங்கே நான் ரெஃப்ரெஷ் பண்ணி காமிச்சிக்கிறேன், MongoDBலும் டேட்டா கிடையாது. ஓகே, ஸோ இப்போ நான் இங்கே வந்துக்கிட்டு இங்கே நான் என்ட்ரு தட்டுறேன். ஸோ எனக்கு இங்கே வந்துருச்சு. ஸோ இப்போ நான் போய் கீஸில் பார்த்தேனாக்கா எனக்கு அந்த டேட்டா இருக்குது. வெல் அண்ட் குட், ஃபைன். இப்போ நான் இங்கே MongoDBயில் போய் இங்கே நான் ரெஃப்ரெஷ் அடித்தாலும் எனக்கு அந்த டேட்டா இங்கே வந்துருச்சு. ஓகே, ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் ரெட்டிஸ்க்கு டேட்டாவை அனுப்புகிறேன். ஓகே, ஸோ ரெட்டிஸ்க்கு டேட்டாவை அனுப்புகிறேன். ரெட்டிஸ் என்னோட MongoDBக்கு டேட்டா அனுப்புது. ஓகே, இட் கேன் பி MongoDB ஆர் Postgres ஆர் எனி டிபி. ஓகே, ஸோ அதுக்கான கனெக்ஷன்ஸ் நீங்கள் போட்டு எழுதிக்கலாம். பட் இதான் அவங்களுடைய ஃப்ளோ. ஸோ இப்படி தான் உங்களுக்கு அந்த கேட்சிங் மெக்கானிசம் யூஸ் ஆகும். ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் சப்போஸ் ஃபெச் பண்ணுற சொல்ல உங்களுக்கு பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு இதில் தான் இருக்கும், ரெடிஸில் தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு ஃபெச்சிங் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆகும். ஓகே, ஸோ எல்லா கேட்சிங் மெக்கானிசம்ஸுமே நம்ம எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா முடியாது. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேசிக்கான தேவையான ஒரு இடத்துல மட்டும் தான் நம்மளுக்கு இருக்கும். ஸோ இந்த இதில் நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கேட்சில் தான் இருக்க போகுது. ஸோ அதனால் உங்களுக்கு எந்த விதமான இஷ்யூஸும் கிடையாது. ஸோ டக்குன்னு உங்களுக்கு ஃபெச்சிங் எல்லாமே நல்லா நடக்கும். ஓகே, ஸோ அதே சமயத்தில் உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்னா சப்போஸ் அந்த டிபிக்கும் ஐ மீன் கேட்சுக்கும் டிபிக்கான கனெக்ஷன் துண்டிக்கப்பட்டுருச்சுன்னா உங்களுக்கான அந்த டேட்டா லாஸ் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா திருப்பி ரெடிஸ்ங்கிறது அகைன் இஸ் இன் மெமரி. நம்ம பெர்சிஸ்ட் பண்ணலாம், பண்ணாமலையும் இருக்கலாம். பெர்சிஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து நார்மலாக SQL யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ பெர்சிஸ்ட் பண்ணாமல் இருந்து நம்ம பண்ண சொல்ல சப்போஸ் மிஷின் வந்து கிராஷ் ஆயிடுச்சு எதாவது ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு டேட்டா வந்து லாஸ் ஆயிரும். ஓகே, ஸோ அதே மாதிரி இப்போ இன்க்ரீஸ் பேண்ட்வித் யூசேஜும் இருக்கும். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் அப்டேட் நடக்கும்போது நீங்கள் திருப்பி கேட்ச்லேருந்து அதுக்கும் போய் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு விஷயம். அந்த இது சில சினரியோஸில் மட்டும் தான் உங்களுக்கு யூஸ் பண்ணும். ஹை ரீட் டு ரைட் ரேஷியோ, உங்களுக்கு ரீட் அதிகமாக இருக்குது, அதாவது ஐ மீன் மோர் தென் ரைட். ஓகே, அந்த மாதிரி சினரியோஸில் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஓகே, ஸோ எந்த இடத்துல உங்களுக்கு ரீட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கோ அந்த இடத்துலலாம் நீங்கள் இது வந்து கன்சிடர் பண்ணி யூ கேன் பெஞ்ச் மார்க்கெட். ஓகே, டேரெக்டாக எடுத்து கொண்டு போய் ப்ரொடக்ஷனில் போட்டுட்டு நீங்கள் சொல்லக்கூடாது. யூ ஷுட் பி ஆல்வேஸ் பெஞ்ச் மார்க்கிங். ஸோ எது உங்களுக்கு பெட்டர் அப்ரோச்சாக இருக்குங்கிறது நீங்கள் பெஞ்ச் மார்க் பண்ணிட்டு அண்ட் தென் யூ கேன் ட்ரை இட் அவுட். ஓகே, ஸோ உங்களுக்கு இதோட கோட் பேஸ் லிங்க் நான் தரேன், இந்த பிளாக் லிங்க்கும் தரேன். ஸோ யூ கேன் ட்ரை இட் அவுட். ஸோ யா, உங்களுக்கு ஏதாச்சும் கொரிஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. we can discuss and if you want any other videos like this நீங்கள் சொல்லுங்கள் and then உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யா, தென் நம்ம நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் நம்ம சிஸ்டம் டிசைனிங்கில் நம்ம திருப்பி நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஆல், பை.